ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயுஸ் கொங்குநாடு சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப அருமையான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கொள்ளு ரசம் இதுதான் பார்க்க போகிறோம். கொள்ளு ரசம் வந்து கோயம்புத்தூரில் ரொம்பவுமே ஃபேமஸ்ஸு. கொங்குநாடு எல்லா இடத்துலையுமே கொள்ளு ரசம் அடிக்கடி செய்வாங்க. ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. சளி பிடிச்சா கூட இந்த கொள்ளு ரசம் தான் வச்சு கொடுப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். சளி டைமில் கூட இந்த மாதிரி கொள்ளு ரசம் வச்சு சாப்பிட்லாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கொள்ளை வந்து கொஞ்சம் நல்லா கொள்ளில் சம்டைம்ஸ் கல்லெல்லாம் இருக்கும். ஸோ அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். எப்போவுமே எந்த பருப்பு செஞ்சாலும் கொஞ்சம் நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக பூ போல் வெந்துடும். அதனால் எப்போவுமே பருப்பெல்லாம் செய்யும்போது ஊற வச்சுருங்க, நல்லா வெந்துடும். இப்போது நம்ம அந்த கொள்ளில் தக்காளியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கிறேன். நான் நார்மலாக பருப்போடு தக்காளி வேக வைக்க மாட்டேன். இன்றைக்கி நான் ரசம் செய்கிறதுனால அப்படி பண்ணுறேன். ஏன்னா எப்போவுமே கொள்ளு பருப்பு செஞ்சோன்னா கொள்ளு கிடைஞ்சிக்குவோம். இன்றைக்கி கொள்ளு ரசம் தான் மெயினாக காமிக்கணுங்கிறதுக்காக நான் ரசத்துக்காக வைக்கிறதுனால 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் ஜீரகம் போட்டு வேக வைக்கிறேன். நீங்கள் பருப்பு கிடையணுன்னா நீங்கள் தக்காளியை தனியாக வேக வச்சுக்கோங்க. இப்போ புளித்தண்ணி கொஞ்சம் ரசத்துக்கு ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த சைடு சாப்பாடு வேகுது, இந்த சைடு கொள்ளு வேகுது. இப்போது கொள்ளு தண்ணி வெந்ததுக்கப்புறம் நம்ம கொள்ளு தண்ணியை தனியாக எடுத்துக்கலாம். இந்த தக்காளியும் ரசத்துக்கு எடுத்துக்கோங்க. அந்த பருப்பை கடைஞ்சிக்கலாம். பருப்பை வேஸ்ட் பண்ண வேணாம். நீங்கள் சுண்டல் மாதிரியும் செஞ்சுக்கலாம், இல்லாட்டி பருப்பை கடைஞ்சிக்கலாம். இந்த குழம்பும் வச்சுக்கலாம். கடையும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ ரசத்தை தாளிச்சிக்கலாம். எப்போவுமே ரசத்துக்கு கொஞ்சமாக ஆயில் ஊற்றுங்க. கொஞ்சம் ஆயில் ஊற்றினாலே போதும் ரசத்துக்கு. இப்போ நம்ம கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, சீரகம், வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா பொரிஞ்சு வந்தோடனே சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு பூண்டு தட்டி போட்டுருங்க. பூண்டு தோலோடு தட்டி போட்டுருங்க. வரமிளகா, ஒரு வரமிளகா, ஒரு பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நான் கரைச்சி வச்சுருந்த தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். புளித்தண்ணி அதோடையே நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ புளித்தண்ணி ஆட் பண்ணியாச்சு. நான் கருவேப்பிலை எடுத்து வச்சுருந்தேன், பட் ரசப்பொடி எப்படின்னா சீரகம் 1 ஸ்பூன்னா 3/4 ஸ்பூன் மிளகு, ஒரு 3/4 ஸ்பூன் தனியா, அப்புறம் ஒரு வரமிளகா, இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. நான் தனியாக எப்படி பவுட்ரு பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். நல்லா கொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரசம் கொஞ்சம் சூடு ஆனதுக்கப்புறமா அந்த பவுட்ரு போடுங்க. அப்போ தான் அந்த கசப்புத்தன்மை வராது மிளகோட வாசனைக்கு. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே அந்த மாதிரி ரசத்துக்கு கொஞ்சம் தண்ணி சூடானதுக்கப்புறமா அந்த பவுட்ரு ஆட் பண்ணிக்கோங்க, ரச பவுட்ரு. அப்போ தான் கசப்புத்தன்மை வராது. அதுதான் மெயினு. ரொம்ப கொதி வரக்கூடாது. இந்த மாதிரி நுர கட்டி வந்தோடனே ரசத்தை இறக்கிடலாம். பெருங்காயத்தூள் போட்டுட்டு மல்லி இலை போட்டு கருவேப்பிலை இலை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்ம ரசம் ரெடி ஆகிடுச்சு. ரசம் செய்யும்போது இந்த மாதிரி சில டிப்ஸ் எல்லாம் வச்சு செஞ்சோன்னா ரசம் ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். மழை சீசன்லேயும் இந்த மாதிரி ரசம் சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வேறு எதுவுமே வேணாம், சப்போஸ் நம்மளுக்கு எதுவுமே சாப்பிட பிடிக்காட்டி கூட அந்த மாதிரி டைமில் கூட இந்த மாதிரி கொள்ளு ரசம் வச்சு சாப்பிட்டோன்னா சுட சுட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இந்த ரசம் ரொம்ப டேஸ்ட். ஸோ இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொள்ளு ரசம் வந்து ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். கொள்ளு ரசம், பச்சைப்பயிறு ரசம், பருப்பு ரசம், இது எல்லாமே ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். மறக்காமல் இந்த ரசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப டேஸ்டியான ரசம். ரசம் இன்னும் கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்லாங்கிற அளவுக்கு ரசம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பெருங்காயம் கூட கட்டி பெருங்காயம் இருந்தது, அதை ஆட் பண்ணிங்கன்னா அதுவும் இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட கொள்ளு ரசம் சுட சுட ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் சாரீஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது நிறைய பேர்த்துக்கு சொல்லலாம் அப்படின்னு தான் இப்போது நான் சாரீஸ் எல்லாம் போட்டிருக்கேன். பாருங்கள், நிறைய ரீசெல்லர்ஸ் நம்மக்கிட்ட இருந்து சாரீஸ் வாங்கி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. வீட்டிலேருந்தே எப்படி சாரீஸ் சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னும் நான் வந்து கைட் பண்ணுவேன். நீங்கள் யாராவது வீட்டில் இருந்து சாரீஸ் சேல்ஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய நம்பர் நான் தரேன். மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணி வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி எப்படி பண்ணுவோம் என்னென்னு கேளுங்க, நான் சொல்லித்தருவேன். அதுக்கப்புறம் நீங்களும் வீட்டிலேருந்தே சாரீஸை சேல்ஸ் பண்ணலாம். கஸ்டமர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்களும் உங்களுக்கு ஏதாவது சாரீஸ் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க.
இது இன்றைக்கி நான் போட்டிருக்கிறது செட்டிநாடு காட்டன் சாரீஸ். அதுக்கு மேட்சிங்காக தெரக்கோட்டா ஜுவல்லர்ஸும் வரும். கலம்கரி ப்ளவுஸும் இருக்குது, இக்கட் ப்ளவுஸும் இருக்குது. ஸோ பாருங்கள், நிறைய கலெக்ஷன்ஸும் நம்மக்கிட்ட இருக்கும். நான் சாரீஸ் மட்டும் இல்லை, குர்த்தீஸு அது எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் ஆன்லைன் பேக்கிங் கிளாஸஸும் எடுத்துகிட்ருக்கேன். குக்கீஸும் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. கிளாஸஸ் வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சில்க் த்ரெட் ஜுவல்லரியும் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி அதுக்கான கிளாஸஸும் எடுத்துகிட்ருக்கோம். யாருக்காவது தேவைப்பட்டால் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இமிட்டேஷன் ஜுவல்லர்ஸும் இருக்குது, அது சொல்ல மறந்துட்டேன். ஸோ அதுவும் இருக்குது. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.